ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், இது பதித்த பாவனர்களின் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நாடகத்தை பதித்த பாவனத்தின் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லோரும் சகோதர ஆத்மாக்களாக இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் தந்தை பரம்பிதா பரமாத்மாவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டீங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் ராவணனுடைய சிறையில் மாட்டியிருக்கீங்க. இந்த சிறையிலேருந்து விடுவிச்சு உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் மனிதர்கள் பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு தேவி தேவதைகள் முன்னாடி போய் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, அந்த தேவி தேவதைகளை நீங்கள் தான் முதல்ல பாவனமாக இருந்தீங்க. தேவி தேவதைகளாக ஆத்ம உணர்வில் இருந்தீங்க. அப்புறம் தேக உணர்வுக்கு வசமாகி கர்மா செய்ததுனால நீங்கள் இப்போ பதித்தமாயிட்டீங்க. இப்போ உங்களை பதித்த நிலையிலேருந்து பாவனமாக்குறதுக்காக பாபா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்திருக்கோம் அப்படின்றத இங்கே புரிய வைக்கிறாரு. அப்புறம் இந்த நாடகமே இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்குது. முதலில் பாவனத்துலேருந்து பதித்தமானீங்க, இப்போ பதித்தத்துலேருந்து பாவனம் ஆக வேண்டியது இருக்குது. மனிதர்களாக இருந்த நீங்கள் தேவதைகளாக ஆகணும். அசுர சம்ஸ்காரம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு, அதனால் சாதாரண மனிதர்களாக இருந்தீங்க. இப்போ தெய்வீக சம்ஸ்காரத்தை தந்தை வந்து நிரப்புறாரு. அதன் மூலமாக தேவதையாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆத்மா சம்ஸ்காரத்தை மட்டுமே எடுத்துகிட்டு போகும் இல்லையா? அப்போ ஆத்மாக்குள்ளே தானே சம்ஸ்காரங்கள் இருக்குது, அந்த பதிவுகள் இருக்குது. அதுக்காக அப்போ அப்படி சொல்கிறாரு. அப்புறம் ஞானம், பக்தி, வைராகியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானம் அரைக்கல்பம், பக்தி அரைக்கல்பம். ஞான மார்க்கத்தில் இருக்கும்போது நீ ஆத்ம உணர்வோடு இருந்தீங்க. பக்தியில் வரும்போது தேக உணர்வுக்கு மாறிட்டீங்க. இப்போ தேக உணர்வுலேருந்து விடுவிச்சு தந்தை உங்களை ஆத்ம உணர்வுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆத்ம அபிமானியாக ஆக்கிறேன் உங்களை. அதனால் நீங்கள் மீண்டும் ஆத்ம உணர்வில் வந்து தேவி தேவதையாக ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இதுவும் கூட ஒரு சக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ராவணராஜ்யம் அரைக்கல்பம், ராமராஜ்யம் அரைக்கல்பம். ராமராஜ்யன்றது தான் ஞான மார்க்கம், ராவணராஜ்யன்றது பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார். வைராகியம்னு ஒன்று குருமார்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன வைராகியம் அப்படின்னா, இந்த ராவணராஜ்யமான இந்த பழைய உலகத்துலேருந்து புது உலகத்துக்கு, அதாவது ராமராஜ்யத்துக்கு போக போகிறோம் இல்லையா? அப்போ இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வரணும் இல்லையா? அதுக்காக தான் தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். இதான் ஞானம், பக்தி, வைராகியத்தின் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து, மாயை மிகவும் உங்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தேகம், தேக உறவுகள், தேகதாரிகள் மற்றும் தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள் பக்கமாக உங்களை ஈர்ப்பு காமிச்சு இழுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நாங்கள் நினைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறீங்க. இந்த உறுதிமொழியை இந்த மாயை மறக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறார், மீற வைக்குது. அப்போ உறுதிமொழியை மீறும் போது தண்டனை அடைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இப்போ இறுதி பிறவியில் இருக்கீங்க. 84 பிறவிகளில் முதல்ல பாவனமாக இருந்தீங்க. 84 பிறவிகள் எடுத்து பதித்த நிலைக்கு வந்துட்டீங்க. இது உங்களுடைய கடைசி பிறவியாக இருக்குது. இந்த சமயம் நீங்கள் தேக உணர்வுக்கு வசமாகக்கூடாது. அதனால தான் தந்தை நினைவு செய்யுங்க. அப்போ தான் ஆத்ம உணர்வுடையவர ஆவீங்க. அதன் மூலமாக இந்த மாயை மீது வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறார். உறுதிமொழியை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ உறுதிமொழியை மறந்தீங்கன்னா தண்டனை அடைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கேயே இன்னொரு பிறவியில் கூட மனித சரீரத்தை எடுத்து தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இல்லாட்டினா தர்மராஜபுரியில் போய் தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். பதவியும் கீழானதாக குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த மாயைக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையோடு நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் யோக பலம் தான் யாருக்குமே இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நல்ல முரளி வாசிக்கிற குழந்தைங்க கூட யோகம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ ஆத்மா பிந்து புள்ளியாக இருக்குது, பரமாத்மா தந்தையும் பிந்து புள்ளியாக இருக்கார் அப்படின்னு நல்ல விதத்தில் நினைவு செய்யணும். ஆழமான ரகசியத்தோடு நினைவு செய்யணும். எப்படி அந்த ஆத்மாவுக்குள்ளே 84 பிறவிகளின் பாகம் பதிவாக இருக்குது, பிந்து புள்ளியாக இருக்க பரமாத்மாவுக்குள்ளே எவ்வளோ இப்படி இந்த ஞான விஷயங்கள்லாம் பதிவாக இருக்குன்ற விஷயங்கள்லாம் ஆழமாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஒரு பெரிய தர்ஷினியை, அதாவது காதலியை நினைவு செய்கிறாங்களோ அதே போல் எப்போவுமே இந்த காதலனை நீங்கள் நினைவு செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா காதலி, பரமாத்மா காதலன். கைகள் காரியம் செய்துட்ருக்கலாம், ஆனால் மனம் எப்பவும் அந்த காதலனோட இணைஞ்சே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
பரமாத்மாவை காதலன்னு சொல்கிறாரு. அதாவது கர்மயோகியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். எப்போவுமே சதா தந்தையின் நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சொல்கிறார். ஆனால் யோக பலம் தான் குறைவாக இருக்குது. முரளி கூட நல்லா வாசிக்கிறீங்க, முரளி வாசிக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் யோகா செய்கிறதுக்கு தான் ஆட்கள் கம்மியாக இருக்கீங்க. அப்போ நல்ல விதத்தில் நீங்கள் யோகா செய்து கர்மாதீத்த நிலையை அடையணும். யார் முதல்ல கர்மாதீத்த நிலையை அடைகிறாங்களோ அவங்களுக்கு தானே உயர்ந்த பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பாயிண்ட் வந்து அனுமான் அந்த சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வந்தார் இல்லையா பக்தி மார்க்கத்தில், அதை பற்றி புரிய வைக்கிறார். அங்கே அனுமான் வந்து சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வந்து அந்த அந்த சஞ்சீவினி மூலிகையின் மூலமாக வானசேனைகள் விழிப்படைஞ்சாங்க, லட்சுமணன் விழிப்படைந்தான், மயக்கமுற்றவர்கள் விழிப்படைந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த மலை எது அப்படின்றத அப்போ புரிய வைக்கிறார். என்னன்னா ஞான சஞ்சீவினி அப்படிங்கிற மூலிகையை கொடுத்து தேக உணர்வில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கெல்லாம் மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு எழுப்புற விஷயம் அது அப்படின்னு சொல்கிறார். அதாவது 5 விகாரங்கள்ன்ற நோய் ஆத்மாவில் பீடிக்கப்பட்டிருக்குது. தந்தை வந்து ஞான சஞ்சீவினி மூலிகை கொடுக்கறதன் மூலமாக தான் அந்த 5 விகாரங்கள்ன்ற நோய் முறிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வைத்தியராக தந்தை வந்திருக்காரு இங்கே. அதாவது அந்த மலைங்கிறது ஞான சஞ்சீவினி அப்படிங்கிற அந்த மூலிகை மலைங்கிறது என்னன்னா மன்மனாபவ மந்திரம் தான். உங்களை மன்மனாபவங்கிற மந்திரத்தை கொடுத்தானே 5 விகாரங்கள்ங்கிற ராவணன் கிட்டேருந்து உங்களை விடுவிக்கிறாரு. அந்த விஷயத்தை புரிய வைக்கிறார் அப்பா. அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதான், இதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்தில் நம்ம எதையுமே அறிஞ்சிக்கிடாதவர்களாக இருந்திருக்கோம் பாரு அப்படின்னு. அப்போ தந்தை கிடைக்காத வரைக்கும் பிராமணர்களாகிய நாம் எப்படிப்பட்டவங்க, ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரம்மா பாபா புரிய வைக்கிறாரு. அடுத்து அப்புறம் சித்திரத்தை பற்றி அப்பா சேவைக்காக புரிய வைக்கிறாரு. திரிமூர்த்தி சித்திரம் நல்லா இருக்குது, அப்புறம் கல்ப விருட்ச மரம் சித்திரமும் நல்லா இருக்குது. அப்போ இந்த 2 விஷயங்களில் நிறைய ஞான விஷயங்களை சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். நீங்கள் ஏணிப்படி சித்திரத்தை விட அந்த கல்ப விருட்ச மரத்தில் அதிக ஞானத்தை சொல்லி புரிய வைக்கலாம். தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கார், பிராமணர்கள் வேர் பகுதியில் இருக்கீங்க, தண்டு பகுதியில் தேவதைகள் இருக்காங்க, அப்புறம் ஒவ்வொரு தர்மபீதா தர்மாத்மாக்களும் ஒவ்வொரு கிளையில் அமர்ந்திருக்காங்க. அப்படியே மரம் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இற்று போன நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், சிவஜெயந்தியை கூட எவ்வளோ குழப்பமுடையதாக ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இந்த சித்திரங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணுவுக்கு 4 புஜங்களை காமிச்சிட்டாங்க. அந்த 4 புஜங்களுடைய மனிதர்கள்னு யாரும் கிடையாது. சக்திகளுக்கு 8 விதமான கைகளை கொடுத்துட்டாங்க, 8 கைகளை கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களும் இங்கே யாருக்கும் கிடையாது. யாருக்கு என்னென்ன புத்தியில் வந்துச்சோ அதன்படி சித்திரங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. ராவணனுக்கு 10 தலையை கொடுத்துட்டாங்க. 10 தலைக்கு அர்த்தம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ தான் தந்தை வந்து புரிய வைக்கிறாரு. விஷ்ணுவுக்கு வந்து அந்த 4 கை கொடுத்தது லட்சுமி நாராயணனுடைய இணைந்த ரூபம். லட்சுமிக்கு 2 கையும் நாராயணனுக்கு 2 கையும் இருக்கிறதான் விஷ்ணுவுக்கும் அப்படி காமிச்சிட்டாங்க. 8 சக்தியுடைய சக்திகளுக்கு ஏன் அப்படி கையை காமிச்சிருக்காங்கன்னா அஸ்த சக்திகள் மூலமாக அஸ்த ரத்தினங்களாக ஆகிறீங்க இல்லையா நீங்கள், அதன் அடிப்படையில் அப்பா அந்த விஷயத்த சொல்கிறாரு. அடுத்து ராவணன்றது 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்கள் பெண்ணிடமும் இருக்கக்கூடிய இணைந்த ரூபமாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த சித்திரங்கள்லாம் நல்ல விதத்தில் உருவாக்கியிருக்கீங்க. இதன் மூலமாக மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும், நியூஸ் பேப்பர்ஸில் போடணும், குரல் எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கோலி எழுப்பணும், மைக்கில் எல்லாருக்கும் தந்தை வந்திருக்காருங்கிற செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4th பாயிண்ட்டு வரதானம். பிரம்ம முகூர்த்த வேலையில் பாபாவுக்கு சமமாக தானம் மற்றும் வரதானம் அளிக்கக்கூடிய மகாதானி வரதானி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரம்ம முகூர்த்த வேலையில் சிவபாபா கிட்டேருந்து வரதானம்ன்ற இந்த ஒளி மற்றும் சக்தி, அதாவது ஞானசூரியன்ட்டு கிடைக்கக்கூடிய ஒளி மற்றும் சக்தியின் கிரகங்களை நீங்கள் வரதான ரூபத்தில் சேமிச்சுக்கிடணும். கூடவே பாக்கிய விதாத்தா பிரம்மா பாபா ரூபத்தில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட இருந்து அமிர்த வேலை நேரத்தில் அந்த அமிர்தத்தை நீங்கள் வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார். ஞான அமிர்தத்தை வாங்கிக்கிடணும், வரதானமாக வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வாங்கிக்கிடணும் அப்படின்னா உங்களுடைய புத்திங்கிற கலசம் தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். புத்தி தூய்மையாக இருந்தால் தானே வரதானம் அந்த சக்திகளும் அந்த ஒளி மற்றும் சக்தியும் ஞான அமிர்தமும் சேமிக்கப்படும். அதனால் பாபா அப்படி புரிய வைக்கிறாரு. ஞானம் மற்றும் சக்தி உங்களுக்குள்ளே சேமிக்கணும்னா புத்தி தூய்மையாக இருக்கணும். அப்போ நாள் முழுக்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறார்.
பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் வெல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய ஸ்திதி வந்து மிக உயர்ந்த ஸ்திதியாக இருக்கும். அதாவது உங்கள் மனநிலை மிக உயர்ந்ததாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் கூட மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்போ தான் அந்த முகூர்த்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட முகூர்த்தம் ஏற்படும் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் தந்தைக்கிட்டேருந்து அந்த தானம் வரதானம் அதை வாங்கிக்கிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அந்த சமயத்தில் மகாதானி வரதானி ஆகணும். ஏன்னா அந்த சமயம்தான் உங்களுடைய உள் உணர்வு மாறக்கூடிய சமயம். உள் உணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமாக மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய சேவாதாரியாக இருக்கணும். அதுக்கு தான் அப்பா மகாதானி வரதானி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அடுத்து ஸ்லோகன், கோபப்படுபவர்களின் வேலையே கோபப்படுறதான். ஆனால் உங்களுடைய வேலை என்ன? மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்கக்கூடியது. உங்களுடைய சக்திசாலி மனதின் மூலமாக மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்கும் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கி முரளியிலே ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பற்றுதலை பற்றி தான் சொல்லியிருக்கார். யார் மீதாவது பற்றுதல், எந்த தேகதாரி மீதாவது, தன்னுடைய தேகத்தின் மீதாவது, தேக பொருட்கள் மீதாவது, தேக உலகத்தின் மீதாவது, இந்த உலகாய விஷயங்கள் மீதாவது, எதன் மீதாவது பற்றுதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பற்றுதலின் விஷயத்தின் பக்கமாகவே உங்கள் புத்தி ஈர்க்கப்பட்டுகிட்டே இருக்கும். கவனம் அதிலே கொடுத்துட்ருப்பீங்க. அதனை பற்றின சிந்தனையே தான் வரும். அந்த தேகதாரி மனிதர்களை பற்றியே சிந்தனையை தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தேக உலகத்தின் விஷயங்களின் சிந்தனை தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் இருந்தெல்லாம் விடுபடணும்னா மனதில் எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஸ்திதியில் இருக்கணும். பற்றுதல்லேருந்து விடுபட்டும் போது தான் நீங்கள் பரிஸ்தாவாக ஆக முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.